Welcome to Detective Decodes. கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கட்டிய கணவனை தீர்த்து கட்டிய மனைவி போலீசில் சிக்கியது எப்படி? எச்சரிக்கை: இந்த காணொளியில் உள்ள சில தகவல்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டம் ஸ்ரீனிவாசபுரம் பகுதியை சேர்ந்தவர் 35 வயதான கதிரம்மா. இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த வெங்கட்ரமணா என்பவருக்கும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. தற்போது இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் ரமணாவுக்கும் கதிரம்மாவுக்கும் இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. எனவே கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமலே ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் கதிரம்மாவுக்கு அவர்களது பக்கத்து வீட்டில் வசித்து வரும் வேணு என்பவருடன் நட்பு ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் திருமணத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது. பைனான்ஸில் வேலை பார்க்கும் வேணு கதிரம்மாவுடன் அடிக்கடி வெளியில் சுற்றித் திரிவது, தனிமையில் இருப்பது என்று மிகவும் நெருக்கமாக பழகி வந்துள்ளார். இதை அறிந்த ரமணா தனது மனைவி கதிரம்மாவை வேணுவுடனான பழக்கத்தை கைவிடுமாறு கூறி கண்டித்துள்ளார். ஆனாலும் கதிரம்மா வேணுவுடனான தனது உறவை கைவிடாமல் இருந்து வந்துள்ளார். ஒரு நாள் வேலை முடிந்து வீட்டிற்கு சென்ற ரமணாவிற்கு உணவு கூட சமைத்து வைக்காமல் கதிரம்மா யாருடனோ போனில் பேசிக் கொண்டு இருந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ரமணா அவரிடம் சென்று போனை பறித்து பார்த்ததில் கதிரம்மா வேணுவுடன் பேசிக் கொண்டிருந்தது தெரிய வந்துள்ளது. இதனால் ரமணாவுக்கும் கதிரம்மாவுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி ஆத்திரத்தில் ரமணா கதிரம்மாவை அடித்ததாக கூறப்படுகிறது. உடனே அதை தனது கள்ளக்காதலனிடம் கூறிய கதிரம்மா வேணுவுடன் சேர்ந்து ரமணாவை கொன்றுவிட முடிவு கட்டியுள்ளார். அதன்படி இரவு ரமணா உறங்கிய பின் வேணுவை வீட்டிற்கு வரவழைத்த கதிரம்மா ரமணாவின் கழுத்தை நெரித்து கொன்றுள்ளார். பின்னர் வேணுவின் காரில் ரமணாவின் உடலை எடுத்துக்கொண்டு எங்காவது சென்று எரித்து விடலாம் என்று முடிவு செய்துள்ளனர். ஆனால் எங்கும் சரியான இடம் அமையாததால் 2 நாட்களாக உடலை காரிலேயே வைத்து சுற்றி வந்துள்ளனர். பின்னர் ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதிக்கு காரை எடுத்துச் சென்று அங்கு காரை நிறுத்திவிட்டு யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு வந்து வழக்கம் போல வேலைகளை பார்த்து வந்துள்ளனர். கார் நின்ற வழியே ரோந்துக்கு சென்ற போலீசார் கார் தனியாக நிற்பதை கண்டு சந்தேகமடைந்து காரை திறந்து பார்த்துள்ளனர். காரின் உள்ளே பார்த்த காவல்துறையினருக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. உள்ளே ரமணாவின் உடல் இறந்த நிலையில் கிடந்துள்ளது. பின்னர் உள்ளிருந்த ரமணாவின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்கு அனுப்பியுள்ளனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை துவங்கினர். அப்போது காரின் பதிவு எண்ணை வைத்து வேணுவை கைது செய்த போலீசார் அவர் அளித்த தகவலின்படி கதிரம்மாவையும் கைது செய்தனர். கள்ள உறவுக்காக கணவரையே திட்டம் தீட்டி கொலை செய்த சம்பவம் கர்நாடக மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
இதுபோன்று சமகாலங்களில் நிகழும் குற்றமும் பின்னணியும் அவற்றை காவல்துறையினர் நேர்த்தியாக கையாளும் விதங்களையும் நமது பாணியில் சொல்வது பிடித்திருந்தால் டிடெக்டிவ் டிகோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெருமைக்குரிய காவல்துறையினருக்கு டிடெக்டிவ் டிகோட்ஸின் பிக் சல்யூட்.